பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். நாளைக்கு ஓணம் நீங்க காலேஜ் வருவீங்களா இல்ல ஃபங்க்ஷனை கட் பண்ணிடுவீங்களா? அதான் நாங்க ரெண்டு பேரும் காலேஜ் வர வேணாம்னு இருக்கோம். ஓணம் தானே வீட்லயே இருந்தறலாம்னு பிளான். ஏன் காலேஜ் வரல? நாங்க ரெண்டு பேரும் வர போறோமே. ஏனா பொண்ணுங்கள சைட் அடிக்கையா? சும்மா இந்த வார்த்தையே சொல்லக்கூடாதுமா. எனக்கு என் அம்மா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அதனால வீட்ல தான் அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் தான். ஓ அப்படியானா? காலேஜ் வந்து எல்லாத்தையும் மறக்கலாம்ல, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல. ட்ரை பண்றோம். நாளைக்கு வர முடிஞ்சா வரோம். நாங்க 4 பேர் இருந்தா வீட்ல செமையா ஓணம் கொண்டாடுவோம். பூவெல்லாம் வச்சு கோலெல்லாம் போட்டு கொண்டாடுவோம். இன்னும் முடியல. எப்போதும் 4 பேரா கொண்டாடுவீங்க, இப்ப இந்த பெரிய ஃபேமிலி வச்சு கொண்டாடுங்க. சோ காலேஜ் வரலாம்ல, நல்லா இருக்கும்ல எங்களுக்கும். ட்ரை பண்றோம் விஜய். வரணும்னு தோணுச்சுன்னா வருவோம். நிச்சயமா இவ்வளவு தூரம் கூப்பிடுறோமே, வர மாட்டீங்க? காலேஜ்ல வந்தோம் வைங்களே, இந்த ஓணம் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். காலேஜ்ல அழுந்தாலும் அழுந்துருவோம். எப்போதுமே நாங்க வீட்ல கொண்டாடுவோம். இப்ப கொண்டாடலங்கும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல. வேணா நம்ம எல்லாம் கோலம் போடலாமா வீட்ல? உங்களுக்கு தெரியுமோ? இல்லம்மா, பூவை எடுக்கிறது அப்படியே ஒரு சின்னதா ரவுண்டு போட்டு அதுக்குள்ள வச்சிட வேண்டியது தானே. அதெல்லாம் நீட்டா பண்ணணும்னா உங்களை மாதிரி பண்ணணும்னா அவ்வளவுதான். மொத்தமா வேஸ்டா போக வேண்டியதானா? என்னம்மா பண்றது, எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியாதே. கண்டிப்பா நீங்க 2 பேரும் நாளைக்கு காலேஜ் வரீங்க. ஏன்னா நீ வேற நாளைக்கு வந்தோ எங்களுக்கு போர் தான் அடிக்க போகுது. அதுக்கு வீட்லயே உட்காந்துக்கோமே. எங்களுக்காகயாவது நீங்க 2 பேரும் வரீங்க. நாங்க சொன்னா நீங்களா வர மாட்டீங்களோ? அப்படியெல்லாம் இல்லனா. இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். வாங்க நாளைக்கு. சரி நான் பாக்குறேனா. அம்மா அருணுக்கு என்னாச்சு? இன்னைக்கு சார் மௌன விரதத்துல இருக்காரு. ஏன் அருண் என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? இப்பதானமா சொன்ன மௌன விரதத்துல இருக்காருன்னு. அவர் மௌன விரதத்துல இருக்காரா? இந்த உலகத்திலேயே இல்லையானே எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் இல்ல ஐஷு, நீங்க பேசிட்டு இருந்தீங்க அதான் பேசுங்கன்னு விட்டுட்டேன். ஏன் அருண் என்னாச்சு? ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க இன்னைக்கு. எப்போதும் சிரிச்சிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க. அவ வாழ்க்கையில நடக்கிற பெரிய கொடுமையை கேட்டா நீயே அழுந்துருவ. என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல மச்சான், உண்மையே சொன்னேன்டா மச்சான். நீ ஒரு பொண்ணாக்கும் சொல்ல தேவையில்ல. அப்படியெல்லாம் இல்ல பிரியா, அவன் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். அதான் என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தான்டா உனக்கு தெரியும். இவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கல, என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அருண், தீர்த்து வச்சிடலாம். பிரச்சனையே நீயா இருந்தா? அருணுக்கு நான் என்ன பிரச்சனை கொடுக்க போறேன்? இல்லம்மா, அந்த அர்த்தத்துல சொல்லல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பிரச்சனையே நம்மளா இருந்தா அந்த மாதிரி மீனிங்ல கேக்குறேன். என்னன்னு சொன்னா தெரியும். என்ன அருண், என்ன பிரச்சனை? அவன் ஒரு பைத்தியம், அவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் அறிவு இல்ல, ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருப்பான். யாருக்கு அருண்? அண்ணனுக்கு? அண்ணனுக்கு அறிவு இல்லங்கறீங்க? கேளுமா, என்ன சொன்னா என் அக்காவுக்கு கோவம் வருது, கேட்டுக்கூடா. இல்ல, நான் யார கேட்ட சொல்றீங்கன்னு கேட்டேன். சொல்லாமலே அவருக்கு அறிவு இருக்காதேன்னு சொல்றேனா? இந்த இன்சல்ட் உங்களுக்கு தேவையா? என்னம்மா டேமேஜ் பண்ணிட்ட? இல்லனா சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான். விளையாட்டுக்குலாம் இல்லம்மா, உண்மையிலுமே அதான். நீ சொன்ன மாதிரி அதான் உண்மை. அப்படியெல்லாம் இல்ல அருண், என் அண்ணனுக்கு அறிவு இருக்கு. இந்த உலகத்துல இல்லாத அறிவே என் அண்ணனுக்கு தான் இருக்கு. நீ என்ன கிண்டல் பண்றியா இல்ல? ஆராட்றேனா? கிண்டல் பண்ணல. நல்லா வச்சு செய்யறமா அவனை. கிண்டல் பண்றேன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு இன்னும் தெரியலையா? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கணும்டா. வாயை மூடுறா கொஞ்ச நேரத்துக்கு. ஆமாமாண்டா. ஹாய் அருண், எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்போ உன்னை தேடி வந்துருச்சுலடா. சமாளிங்க, நல்லா சமாளிங்க. அது வந்துங்க இன்னைக்கு ஈவினிங் உங்ககிட்ட கையில கொண்டு வந்து கொடுத்துட்டா. நான் சமாளிக்கிறேன். என்னமோ பண்ணு, சமாளி. அப்போ ஓகே அருண், ஈவினிங் கொடுத்துருவீங்களா? ஓகே தான். ஐயோ நின்னுங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க விஜய். இல்லங்க, உங்க பொருள் உங்க கைக்கு வரணும்னா எப்ப வேணாலும் வரும். இன்னைக்கு கொஞ்சம் வராதுன்னு நினைக்கிறேன். ஈவினிங் கொடுத்துருவேன்னு சொன்னாங்களே அருண். என்ன அருண், என்னது? இல்ல, அவங்களோட பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை கொடுக்கணும், அதுக்காக தான். ஓ அப்படியா அருண்? ஓகே அருண். இல்லம்மா, உங்க அம்மா இன்னைக்கு ஈவினிங் குள்ள தேடி வச்சுட்டாங்கன்னா கொடுத்துடலாம். தேடி வைக்கணுமா? ஆமாமா, இவன் எவ்வளவோ பத்திரமா வச்சிருந்தான், அவங்க அம்மா தூக்கி வீசிட்டாங்க. நான் கூட சொன்னேனே பிளாஷ்பேக் அவங்க அப்பாவோடது. ஆமா, நம்புற மாதிரியே இல்லாத ஒரு கதை. அட அதுதாம்மா உண்மை. அவங்க அப்பா பார்த்தாருன்னா அவங்க பையனை திட்டிருவாங்களோன்னு சொல்லி எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்கம்மா. அம்மா பாசம் அங்க பொங்கிருச்சு, அம்மாவுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி ஆயிடுச்சு. என்ன இது லாஜிக்கே இல்லாம இருக்கு? எப்ப பார்த்தாலும் லாஜிக்கே இல்லாம தான் ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா? ஐஷுமா, உனக்கு புரிஞ்சிருச்சு தானே? பிரியக்கா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா? பாத்தீங்களா, 2 பேத்துக்கும் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் மூளை இல்ல. என்னன்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எது சொன்னாலும் ஆமா சாமி மட்டும் போடுமா நீ. சரி ஓகே. எப்படியோ உனக்கு உன்னோட பொருள் கிடைக்கணும்னா எப்படி வேணாலும் கிடைச்சிரும். அது உன் கைக்கு இப்போதைக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு போல. இப்போதைக்கு என் கைக்கு? ஆமாமா. இன்னொரு டைம் வரும்போது நல்ல கதையை யோசிச்சு வைங்க. என்ன பார்த்தா என்னமா சில்றது, நம்ம கதை சொல்ற மாதிரி இருக்கா உனக்கு? பேசாம நீங்க சின்ன குழந்தைங்கள கதை சொல்லி தூங்க வச்சிருங்களேன்.
நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு கதை மாதிரி தெரியுதாமா? சாரி விஜய், எனக்கு கதை மாதிரி தான் தெரியுது. உனக்கு கொஞ்சம் கடவுள் மூளையை கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டாரு போல. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் விஜய். என்னை விட உங்களுக்கு அறிவு இருக்கு, இது போதாதா? அது போதுமா? அவன் சொல்றத உண்மை, உன்னோட பொருள் உன் கைக்கு கண்டிப்பா வந்துரும். ஓகே அருண், கொஞ்சம் சீக்கிரம், இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துட்றேம்மா. சரி விஜய், ஏதாவது ஸ்டோரி ரைட்டிங் ஏதாவது இங்கேயாவது இருந்தா நான் சொல்றேன், வந்துருங்க. எதுக்கு? நல்ல ஸ்டோரி எழுதுற மாதிரி இருக்கு, அதுதான். அவங்க அம்மா எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாங்கங்கிற வரைக்கும் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனா அவங்க அப்பா அவங்க பையனை அடிச்சிருவாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஏமா அப்பா பையனை அடிக்க மாட்டாரா? அதுதான் உண்மை. இவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஓ அப்படியா? உண்மைன்னு ஒரு நாள் தெரிய வரும் போது இருக்கு. அன்னைக்கு என்ன சொல்றீங்க, நான் பாக்குறேன் விஜய். பாத்துக்கலாமா? அதே எப்ப வெளியில வருமோ அப்ப பாத்துக்கலாம். சரி விஜய். அருண், அத்தை எப்படி இருக்காங்க? என்னம்மா நல்லா இருக்க? குடும்பத்துல சண்டையை போட்டுட்டு போலான்னு ஏதாவது இருக்கியா? அத்தைன்னு தானே சொன்ன, வேற என்ன சொன்ன? நீ எப்படி அத்தைன்னு சொல்லலாம்? இல்ல, எங்க அப்பா இதுக்கு மேல சொந்தமாகலாம், சொந்தமாயிருக்கலாம், அதனால கூப்பிடுறதுல தப்பு இல்ல. உங்களுக்கு ஏதாவது தப்பு இருக்கா? என் ஃப்ரெண்டோட அம்மாவை நீ அத்தைன்னு கூப்பிடக்கூடாது. சரி, அப்ப உங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிட்டுக்கிறேன். இல்ல எங்க அம்மாவையும் கூப்பிடக்கூடாது. ஃப்ரெண்டோட அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் உரிமை இருக்கு, உனக்கு இல்லமா? அது எனக்கு உரிமை இல்லைன்னு தெரியும். என்னடா பண்ற பைத்திய மாதிரி? அப்ப ஐஷு உனக்கு கிடையாதுடா, அவதான் மருமகளா வருவா, ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்ச நேரம் நீ வாயை க்ளோஸ் பண்றா. நான் கிண்டல் பண்றதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? இதுக்கு முன்னாடி ஒரு டைம் காலேஜ்ல பாத்திருக்கேன், அதனால தான் கேக்குறேன். அவங்க நல்லா இருக்காங்கம்மா. சரி ஓகே அருண். ஓகே விஜய், நான் வரேன். வந்துடாதுமா, அப்படியே போயிரு. சொன்னாலும் சொல்லனாலும் இந்த பக்கம் நான் வர மாட்டேன் விஜய், நான் வரேன். டே அருண், ஏதாவது ஒரு முடிவேடு. அவளா இவளா? இல்லைன்னா உன் வாழ்க்கையில தாண்டா பெரிய பிரச்சனை வரும். அவ வேற அம்மாவை ஏன் அத்தைன்னு கூப்பிடுறான்னு கூட தெரியல. யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணாரும், தேவையில்லாம கன்ஃபியூஷன் ஆகாதுடா. நல்லா யோசிச்சு யாராவது ஒருத்தரை சூஸ் பண்றா, இல்லைன்னா உன் லைஃப் தாண்டா ஸ்பாயில் ஆகும். நீ மனசுக்குள்ள ஒரு பொண்ணு நினைச்சிட்டு நேர்ல ஒரு பொண்ணு கூட வாழ்றது தப்புடா அருண். மனசுக்குள்ள எந்த பொண்ணு இருக்காலோ அந்த பொண்ணு கூட தான் நீ வாழணும். அதுதாண்டா காதலுக்கு அழகு. ஏதாவது ஒரு சாய்ஸ் மட்டும் தாண்டா உனக்கு. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போரா அவ சந்தனத்தில் சென்று வச்ச தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா ஆத்தாடி அம்மா. வேலையை முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்க சொல்லியிருந்தீங்களாமா? ஆமாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, அதனாலதான்ப்பா. அவங்க ரெண்டு பேரும் எங்க? உங்க உள்ளார இருக்காங்க பாட்டி, சொல்லுங்க. ஓ, உள்ளார இருக்காங்களாப்பா. நேத்து எங்க போயிருந்தீங்க? பாட்டி அது கொஞ்சம் சின்ன வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தோம். ஓ அப்படியாப்பா, சரிப்பா. நம்ம எங்க போறதா இருந்தாலும் வீட்டுல யாராச்சும் இருந்தா சொல்லிட்டு போகணும். பாட்டி அது கொஞ்சம் முக்கியமான வேலையா இருந்துச்சு, அதனாலதான். நம்மள நம்பி ஒரு பொண்ணுங்க வராங்கன்னா அவங்க உங்க மேலதான் பாசம் வச்சிருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லாம போயிட்டீங்க. அது ரெண்டு பாவம் தவி தவின்னு தவிச்சிட்டு இருந்துச்சுங்க. அங்க போய் பாக்கலாமா பாட்டி, இங்க போய் பாக்கலாமா பாட்டின்னு கேட்டுட்டு இருந்தாளுங்க. இல்லனாலுமே பாசம் நிறைய வச்சிருப்பாங்க பாட்டி. இது அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிதான் பாட்டி நாங்க சொல்லாம போனோம். இனிமே அப்படி பண்ணாதீங்கப்பா. அவங்க ரொம்ப தவிச்சிட்டாங்க. ரெண்டு பேத்தையும் காணோங்கிறனால ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறது நீங்க மட்டும் தானே. நீங்களும் இப்படி சொல்லாம கொள்ளாம போனா அவங்க ரெண்டு பேரும் தானே பாவம். இனிமேவாது எங்க போறதா இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எழுப்பி சொல்லிட்டு போங்க. அவ ரெண்டு பிள்ளைங்க அங்க போய் தேடலாம் இங்க போய் தேடலாம் அந்த இருட்டுல கூட சொல்லுச்சுங்க. அதுல இருந்தே புரிஞ்சிருச்சு உங்க மேல பாசம் அதிகமா வச்சிருக்காங்கன்னு. ஒருத்தவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோமோ அங்க மட்டும்தான் நமக்கு அன்பு கிடைக்கும். இனிமே சொல்லாம போகாதீங்க. ஏதோ நேத்து என்கிட்ட வந்தனால பரவாயில்ல, தனியா எங்கேயாவது தேடி போயிருந்தாலுங்கண்ணா இங்க இல்லாத பயத்துல அவங்க எங்க வேணாலும் போறான்னு தான் யோசிக்கிறாங்க. இங்க இல்லைன்னா அவங்களுக்கு கையோட காலும் ஓடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு தேவை நீங்க இதுக்கு மேல எங்க போறதான்னு சொல்லிட்டு போங்க. அதை சொல்றதுக்காக தான் பாத்துட்டு போவதுன்னு. சரி பாட்டி, சொல்லிக்கிறோம் பாட்டி. இனிமேவாது பார்த்து நடந்துக்கோங்க. வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க பயந்துருவாங்களோ அப்படி இப்படின்னு யோசிங்க. நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க, அப்புறம் அவங்க ரெண்டு பேர் தான் பயந்துட்டு இருக்காங்க. நேத்து என்னமா தவிச்சிட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களும். என்னால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் போய் தூங்குங்க, அவங்க வந்துருவாங்கன்னு தைரியம் கொடுத்தேன். சரி பாட்டி, இதுக்கு மேல சொல்லிட்டே போயிடுறோம். சரி, இனிமேவாது சொல்லிட்டு போங்க. இதோ அவங்க வராங்க, எதுவும் பேசாதீங்க. நீங்க தானே பாட்டி அட்வைஸ் பண்ணீங்க. என்கிட்டயே உங்களை அவங்க விட்டு தர மாட்டாங்க. இதுல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை அவங்க ஒத்துக்குவாங்களா? அதனால எதுவும் சொல்ல வேணாம். நீங்க 4 பேர் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி பாட்டி, கண்டிப்பா இருக்கும் பாட்டி. இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லையா? ஓகே பாட்டி, நல்லாவே பரவாயில்ல. அதான் நல்லபடியா பொழைச்சு வந்தீங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். இதுக்கு மேலயாவது பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. சரி பாட்டி. ஹாய் பாட்டி, என்ன மீட்டிங் போயிட்டு இருக்கு போல? அப்படியெல்லாம் வேலைலாம் எப்படி ஓகேவா, சாப்பிட்டீங்களான்னு கேட்க வந்தேன். அப்படியே பாட்டி, ஏதோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தீங்க, நாங்களும்
நினைச்சோம். நாங்க என்ன பேச போறோம்? சரி சாப்பிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இதோ இவங்களுக்காக தான் வெயிட்டிங் பாட்டி, இப்பதான் சாப்பிட போகணும். மணி 4 ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடலையா? எப்போதும் இவங்க கூட தானே பாட்டி உட்கார்ந்து சாப்பிடுவோம், அதான் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாமா, இவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடலன்னா ஒரு வாய் கூட இறங்காது போல. அது என்னமோ தெரியல பாட்டி, இறங்காது. உம்மாவாச்சும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? உங்ககிட்ட போய் சொல்லி நாங்க என்ன பாட்டி பண்ண போறோம்? இவங்க இல்லனா உண்மையாலுமே ஒரு வாய் கூட இறங்காது. இவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டே சாப்பிட்டாதான் சாப்பாடு இறங்கும். இல்லனா அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கூட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவோம், அதனால இறங்கும். அங்க அவங்க இருந்தா எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க பாட்டி இவங்க ரெண்டு பேரும். அதுதான் பாரேன். சரி நீங்க பாருங்க, நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். பாத்தீங்களா, கல்யாணாலும் புருஷன் தானே, நீங்க போய் பாக்குறீங்க. ஆமாம்மா, நான் தான் தெரியாம சொல்லிட்டேன், விட்டுருங்க. சரி பாட்டி, நீங்க போயிட்டு வாங்க. சரி போய் நேர நேரத்துல போய் சாப்பிடுங்க போங்க. இன்னும் சாப்பிடாம இருக்குங்க, போங்க போய் சாப்பிடுங்க. சரி பாட்டி, நீங்க சாப்பிட்டீங்களா? நானா ஒரு உட்காந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம். என்ன பாட்டி, இது நீங்க மட்டும் உங்க புருஷன் கூட உட்கார்ந்து சாப்பிடலாம், நாங்க எங்க புருஷன் கூட உட்கார்ந்து சாப்பிட கூடாதா? அம்மா கல்யாணம் புதுசுல எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, பாக்கலாம். அதுக்கப்புறம் புருஷனை பாடா படுத்திடுவாங்க. அப்படியெல்லாம் நாங்க இல்ல பாட்டி, பாத்துக்கலாம். சரி அப்படினாலும் 1 மணி 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருங்க. இவ்வளவு நேரமா? அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், போங்க. சரி பாட்டி, நாங்க வரோம். சரிடா. கொஞ்சமாச்சும் அடிபட்டிருக்கு, ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சீக்கிரம் சாப்பிடணும், நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். எதுவும் இல்ல. ஏன் பாட்டி நீங்க வேற, அதெல்லாம் உடம்பு நல்லா இருக்கு. இப்ப நல்லதான் தெரியும், போங்க. சரி பாட்டி, நீங்க போங்க. நேர காலத்துலயே போய் சாப்பிடுங்க, போங்க. இப்படி 4 மணிக்கு சாப்பிடுறது, 10 மணிக்கு சாப்பிடுறது இப்படி எல்லாம் வச்சுக்க கூடாது. அதுக்கு உங்க பேர் என்ன, சீக்கிரமா வர சொல்லுங்க பாட்டி. எங்க பேரனுக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு என்ன? அப்ப எங்களால சாப்பிட முடியாது பாட்டி, அவங்க வந்தாதான் எங்களால சாப்பிட முடியும். பாசம் வச்சிருக்கீங்க, நிரூபிக்கிறீங்க. இல்ல பாட்டி, நிரூபிக்கணும்னு இல்ல, பாசம் நிறையவே இருக்கு. இவங்கெல்லாம் வந்தாத பேசிட்டே சாப்பிடும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆமா பாட்டி, இல்லைன்னா எங்களுக்கு போர் அடிக்கும் பாட்டி. இவங்களுக்காகயாவது நாளையில இருந்து சீக்கிரமா வாங்க, அப்புறம் சாப்பிட்டு போய் கூட பார்க்கலாம். சரி பாட்டி. பொண்டாட்டிக்காக கொஞ்சம் இறங்கி வர்றதுல தப்பு இல்ல. அப்படி சொல்லுங்க பாட்டி, அவங்களும் இறங்கி வந்துருவாங்க பாட்டி. ஆமா பாட்டி, சும்மா நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். எங்களுக்காக அவங்களும் என்ன வேணாலும் செய்வாங்க பாட்டி. நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்துட கூடாது. யாரு பாட்டி? புருஷங்களதான். அது நம்ம அம்மாவாவே இருந்தாலும் என்னைக்கும் உங்க புருஷங்களை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அது நீங்க சொல்லவே வேண்டாம் பாட்டி. ஆமா பாட்டி, இவங்க ரெண்டு பேரும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்கேயும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, புருஷன் நல்லவனா இருந்தாலுமே அம்மா சொல்றது கேட்டுட்டு இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற. நம்ம பிரச்சனைனா நமக்குள்ள தீர்த்துக்கணும். அது 3வது மனுஷன் கிட்ட சொல்லி அது உள்ளார வந்து இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் கண்டிப்பா என்னைக்குமே நாங்க பண்ணிருப்போம் பாட்டி. இதுக்குள்ள பிரச்சனையே வராது, தீர்த்துக்குவோம். ஆமா பாட்டி, வர பிரச்சனையெல்லாம் அன்னைக்கே பேசி முடிச்சிடுவோம். யாரு மேல தப்பு இருக்கோ அவங்க சாரி கேட்கணும், அவ்வளவுதான் பாட்டி. இப்படிதான் இருக்கும். நம்ம அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்கன்னு கேட்க கூடாது. அப்புறம் கடைசியில நம்ம லைஃப் தான் கஷ்டமா போயிரும். சரி பாட்டி, உங்களுக்கு டைம் ஆயிரும், நீங்க போங்க. சரி பாத்து இருந்துக்கோங்க, நைட் வந்து பாக்குறேன். சரி பாட்டி. அதுக்குன்னு இந்த பாட்டி சொன்னது தப்புன்னா ஏத்துக்காதீங்க. அம்மா அப்பா சொல்றதெல்லாம் அம்மா அப்பா சில விஷயங்கள் நல்லதுக்காக தான் இருக்கும். ஆனா என்ன, அதை நம்ம இங்க பேச, இங்க வந்து அங்க பேச, இது ஒரு பிரச்சனையாவே போயிடும். அததான் சொல்றேன் நானு. ஆழ்ந்த உங்களுக்கு தெரியாத பாட்டி, நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்குவோம் பாட்டி. இங்க எது சொன்னாலும் அது கரெக்டா தான் பாட்டி இருக்கும். சரிப்பா, என் பேரை பேத்திங்க அவ்வளோ நல்லா பேசுறீங்க. இந்த மாதிரி என் பேரன் பேத்தி பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆசையோட போச்சு. இருங்க பாட்டி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இப்பதான் எங்களை சிரிச்சு நீங்களா பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேலைக்கு போவாரு வருவாரு, அப்படி சாப்பிடுவோம் தூங்குவோம். இப்பதான் உங்க கூட எல்லாம் பேசி இப்படி எல்லாம் சிரிக்கிறது. இருக்கிற வரைக்கும் நீங்க எப்போதும் சந்தோஷமா தான் பாட்டி இருக்கணும். நல்ல பேரம்பேத்தியா இருக்கீங்க, வேற என்ன வேணும் எனக்கு? உங்களுக்கு நாங்க மட்டும் இல்ல பாட்டி, எங்க ஃபேமிலியே இருக்கு. கண்டிப்பா உங்களை ஒரு நாள் கூட்டிட்டு போவேன். எங்க ஃபேமிலி எல்லாரும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க பாட்டி. சரிடா. சரி பாட்டி, நாங்க வரோம், நீங்க போங்க. சரிடா, நான் வரேன். சரி பாட்டி. ரெண்டு பேரும் சாப்பிடுறத விட்டுட்டு எதுக்காக எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னைக்கு உங்களை விட்டு நாங்க சாப்பிட்டுருக்கோம்? நம்ம சௌமியா அன்பு கூடயா நீ சாப்பிட்டுட்டு இருந்த? அவ கூப்பிட்டா கூட நாய் கத்துறது. அண்ணன் கூப்பிட்டா சௌமியா வந்துருவாதானே? வந்துருவா. அது எப்படின்னு யோசிச்சு என் மண்டையே வெடிச்சிடும் போல. வெடிக்கட்டும்னா நல்லா வெடிக்கட்டும். இனிமேவாது எங்களுக்காக சீக்கிரம் வர பாருங்க. கண்டிப்பா வரும். இதுக்கு மேல 1 மணி ஆனா வந்துடும். வாயில சொன்னா மட்டும் பத்தாது, வரணும். அதெல்லாம் வந்துருவோமா? மட்டும் இருங்க, கைய கால உடைச்சு போட்டுடலாம். என்ன ஸ்னேகா? ஆமாண்டி, அண்ணனும் பார்க்க கூடாது புருஷனும் பார்க்க கூடாது, உடைச்சு போட்டுடலாம். ஏண்டா இவங்கள நம்பி தானடா நம்மள கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அத நாங்களே சொல்லணும். என்னைக்கும் பசங்களை நம்பி தான் பொண்ணு வரணுமா? பொண்ணை நம்பி ஒரு பையன் வரக்கூடாதா? வரலாம். அதெல்லாம் நீங்க வரலாம். இனிமேவாது 2 பேரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. சப்போஸ் எங்களுக்கு வேலை இருந்தா எங்களால வர முடியலன்னா நீங்க சாப்பிடுங்க. ஆமா, உங்களோட ஹெல்த் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. அதெல்லாம் நீங்க வரைக்கும் எங்க ஹெல்த் எல்லாம் நல்லா பாதுகாப்பா தான் இருக்கும். சொன்னதை மட்டும் செய்யாதீங்க. அத இன்னைக்கு நாங்க செஞ்சிருக்கோம். அப்புறம் சாரி. ஆமா, 2 பேத்துக்கிட்டயும் சாரி கேட்கணும்னு நினைச்சா சாரி. எதுக்குடா சாரி? இது நாங்க சொல்லாம போயிட்டோம்ல, நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல. இல்லையே, நாங்களே இந்த ஃபீல் பண்ணலையா மதர் ஸ்னேகா? ஆமா, உங்களை நினைச்சு நாங்க ஏன் வருத்தப்பட போறோம்? நீங்களே சொல்லாம போயிருக்கீங்க, அப்புறம் என்ன நாங்க ஏன் ஃபீல் பண்ண போறோம்? அப்ப எங்களை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணல? பண்ணலையே சேச்சே, எங்களுக்கு அந்த வேலை இல்லப்பா. ஃபீல் பண்ணல. அதனால தான்
அப்போ ஃபீல் பண்ணல. ஃபீல் பண்ணல, கோபம் தான் வந்துச்சு நீ சொல்லாம போனதுக்கு. ஓ அப்படியா? ஆனாலும் உண்மையை மட்டும் 2 பேரும் ஒத்துக்க மாட்டீங்கல்ல? நாங்க உண்மையதான்ப்பா சொல்றோம். என்ன சௌமியா, நாங்க சொல்றது உங்களுக்கு போயினா எங்களுக்கு என்ன? ஆனா உங்களெல்லாம் நினைச்சு நாங்க ஃபீல் பண்ணவே இல்லை. நாங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தோம். ஹாய் மழை வருது. சின்ன குழந்தை மாதிரி விளையாடணும்னு நினைக்காதீங்க, உள்ள போல வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும். ஏய், மழையில நினைச்சு காய்ச்சல் ஏதாவது வந்துற போது வாங்க. மழையில நினைச்ச காய்ச்சல் வரும்னு யார் சொன்னது? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா? ஏய், என்னடா பண்றது? மழை பூமிக்கு வந்தா வரவே இருக்கணும், துரத்த கூடாது. ஓ, இப்ப நனையறதுக்காக ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும் அதானே? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மழை. கல்யாணம் ஆகி நானும் சௌமியா ஆசைப்பட்டு உனக்கு கேக்குறோம், செய்ய மாட்டீங்களா? நீங்க பெரிய விஷயத்தை ஏதாவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, மழையில நினைச்சா காய்ச்சல் வந்துரும். காய்ச்சல் வந்தா நீங்க 2 பேரும் பாத்துக்க மாட்டீங்களா? ஏ, அப்புறம் நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும், சொன்னா புரிச்சுக்கோங்க. அதுதான் பாதி நினைச்சிட்டே போயிடலாம். ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியும் சொன்னா கேட்க போதுல, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு தான் இருக்க போறாங்க. ஆமாட்டா, சின்னதா ஒரு டான்ஸ் போட்டு நம்ம போவோம். ஏய் ஜாலி ஜாலி. ஆமா ரொம்ப ஜாலி. சாய் குட்டியை விட இவங்க தானே வீட்டுல ரொம்ப சின்னது. மழையில எப்படி நினைறாங்க பாரு. ஏய் ரொம்ப ஜாலியா இருக்கு. சாய் குட்டி இருந்தா அவளே சேர்த்து நினைய வச்சிருப்பேன். செஞ்சாலும் செய்வமா. உங்களுக்கு என்ன தெரியும், மழை சாய்க்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ பண்ணுங்க, நினைறா இருந்தா நினைங்க. மழை தேடி நான் நினைவேன், சம்மதமா சம்மதமா. குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுவேன். ஆமா, எங்க அந்த பேப்பருக்கு ஆல்ரெடியே பாக்கணும்னு நினைச்சா இவ கூப்பிட்டனால போயிட்டோம். ஆபீஸ் லெட்டரா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். லெட்டர் எடுத்து என்னன்னு பாப்போம். என்ன ஏதோ எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஏதாவது எழுதி வச்சிருப்போமா, இல்ல பிரியா ஏதாவது எழுதி வச்சிருப்பாளா? ஆனா இது ஆபீஸ் லெட்டர் இல்ல, பிரியா தான் ஏதோ எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரி என்னன்னு பாப்போம். டே, நீ படிக்கிறதுலாம் ஓகே தான், வந்து திட்டானோ? அதெல்லாம் திட்ட மாட்டேன், நம்மளோட வயசு தானே, பாத்துக்கலாம். திட்டுனா உன் ஜோலி முடிஞ்சிச்சுடா. ஏன்னா என்னன்னு தெரியல, என்ன எழுதி வச்சிருப்பானோ தெரியல, அதை எடுத்து படிக்கிறது ரொம்ப தப்பு. டைரியே படிக்க கூடாதுன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இது லெட்டர் தானே, அது இல்லாம நம்ம கபோர்ட்ல இருக்கு, நம்ம கேட்டா சொல்லிக்கலாம் ஆபீஸோடத ஏதோன்னு நினைச்சு எடுத்து படிச்சுட்டு. நம்மளோடதா கூட இருக்கலாம்ல. இந்த ஆபீஸ்ல முக்கியமானதை எழுதி வச்சுட்டு மறந்துட்டோனோ என்னமோ. அதுக்கு என்னன்னு படிச்சே முடிச்சிடலாம், என்னன்னே பாத்துருவோம். வந்து திட்டிர போறாடா. டே, இது உன்னோட கபோர்ட்ல இருந்துச்சுன்னா உன்னோட லெட்டரா கூட இருக்கலாமேடா. எதுக்குடா பொண்டாட்டிக்கு பயந்து சாவற? ஒருவேளை திட்டிருவாளோ? என்னைக்குடா உன் கபோர்டை யூஸ் பண்ணிருக்கா வந்து திட்டுறதுக்கு? ஏதோ ஆபீஸோட முக்கியமான ஃபைலா தான் இருக்கணும். நீ பேசிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு என்னன்னு படிச்சுட்டு வச்சிருக்கலாம்டா. அப்படி அவளோடதா இருந்தா திரும்பி அங்கேயே வச்சிருக்கலாம், நம்மளோடதா இருந்தா எடுத்து வச்சிருக்கலாம். இதுக்கு எதுக்கு நம்ம இவ்ளோ பேசணும்? இதுல இருந்தே தெரியுதுடா நீ எவ்வளவு முட்டாளுன்ட்டு. லெட்டர் என்னன்னு பார்த்து எடுத்து படிச்சுட்டாங்க, வைடா. குரு குரு. பாத்து வாடி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லா. பாத்து நடந்து வர மாட்டியா? அதுல குரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தேனா கால் ஈரமா இருந்திருக்கும் போல, அது வலிக்கி விட்டுருச்சு. மேட்ரிக்ல அதுல தொடச்சிட்டு வரலாம்ல. அது கொஞ்சம் ஈரமாயிடுச்சு குரு, எடுத்து காய போட்டு வந்தேன். இதுக்குதான் பொறுமையா வரணும், இப்படியே ஓடி வருவாங்க. ஐஷு சீக்கிரம் கூப்பிட்டா, அதனால தான் வந்தேன். ஏற்கனவே 1/2 hour டைம் ஆயிடுச்சு, அதுதான். எங்க போறீங்க? சும்மா பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்ச குரு. உள்ளே இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஞாபகம் வந்துட்டே இருக்காதா? பார்க்கு போனா குழந்தைங்களெல்லாம் பார்க்கலாம்ல. தனியாவா போறீங்க? ஆமா குரு, அஜித் நான் வேற வெளியில போயிருக்காங்க, அதனால தான். சரி வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். ஐயோ குரு, அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. நாங்க போயிட்டு வந்துருவோம் குரு. எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? பக்கத்துல தானே பார்க் இருக்கு, நாங்க போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் தனியா போவேனா, நானும் வரேன். ஏதோ ஒர்க் இருக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் வரேங்கிறீங்க. அந்த ஒர்க் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். எதுக்கு குரு உங்க ஒர்க்கை விட்டுட்டு வரணுமா? நீங்க பாருங்க. அவ்வளவு முக்கியமான ஒர்க் எல்லாம் இல்ல. சரி விடுங்க, கை வலிக்க போகுது. ஒரு 5 seconds வெயிட் பண்ணுங்க குரு, வந்துடுறேன். சரி. குரு நாங்க போயிட்டு வரோம். நான் வரேன்னு சொன்னனே. குரு உங்களுக்கு ஏற்கனவே வேலை இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தீங்க, நீங்க பாருங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல, பக்கத்துல இருக்க பார்க் தானே, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கிய? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானும் வரேன். பார்க்கு தானே, தனியா போயிட்டு வந்துட மாட்டோமா? எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் போல தோணுது, வரக்கூடாதா? உங்களுக்கு ஓகேனா வாங்க குரு. வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அதனால தான் சொன்னேன். அதெல்லாம் வந்து கூட பாத்துக்கலாம். அப்ப ஓகே குரு, வரதா இருந்தா வாங்க. அம்மா நான் வரும்போது ஏதோ பேப்பர் கையில வச்சிருந்தீங்க. ஐயோ கேக்குறாளே. அது ஒண்ணும் இல்ல, ஏதோ ஆபீஸ் பேப்பர். ஆபீஸ் பேப்பரா? ஓகே குரு. ஏன் நீ ஏதாவது என் கபோர்ட்குள்ள பேப்பர் ஏதாவது வச்சிருந்தியா? நான் எதுக்கு உங்க
கபோர்டுக்குள்ள போய் வைக்க போறேன். என் கபோர்ட்லயே வச்சிருப்பேனே. மறந்து ஏதாவது வச்சிருக்க போறமா? இல்ல குரு, நானும் எந்த பேப்பரும் வைக்கல குரு. நல்லா யோசிச்சு பாரு, மறந்து எதுவும் வைக்கலல. இல்ல குரு, அந்த மாதிரி பேப்பர் நான் எதுவும் வைக்கல உங்க கபோர்ட்ல. காலேஜ் பேப்பர் ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல மிஸ் ஆகி ஏதாவது வந்திருக்க போகுது? ஆமா, மிஸ் ஆகி உங்க கபோர்ட்ல தான் ஏறி உட்கார போதா? வேற வேலையில பாருங்க, அந்த பேப்பருக்கு ஆபீஸோட பேப்பரா தான் ஏதாவது இருக்கும். அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் அப்புறமா பாத்துக்கிறேன். போலாமா? போலாம் குரு. ஐஷு ரெடி ஆயிட்டானான்னு தெரியல, பாத்துட்டு போலாம். சரி போலாம். பிரியா ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஐஷு ரெடி ஆயிட்ட போலாம் போ. உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்ல குரு? அதெல்லாம் எதுவுமே இல்லமா, வா. சரி குரு, போலாம்.